ஹாய் ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான ட்ராமா பார்த்துடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு லாயரா தான் இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க லாஸ்ட்டு ஒரு 3, 4 டேஸா வந்து நீங்க வீட்டுக்கும் போகல, ரெஸ்ட்டும் எடுக்கல, இங்கேயே தங்கிட்டே இருக்கீங்க. இதனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க." அப்படின்னோனே, "இல்ல, இல்ல நான் ஒரு கேஸ எடுத்துட்டேன் அப்படின்னா, அத முடிக்காம நான் தூங்கவே மாட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் அந்த அளவுக்கு பிடிவாதமா உட்காந்துருப்பாங்க. என்ன ஒரு மனுஷி, இவங்கள மாரி தான் நம்மளும் ஃபியூச்சர்ல லாயர் ஆகணுன்ற மாரி இவங்க அசிஸ்டன்ட் மனசுல நினைச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நீங்க கொஞ்சம் இந்த காஃபி டீலாம் குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு, இப்போ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ் டைம் போக அவங்களுக்கு வந்து நாவல்ஸ்லாம் இருக்குல்ல, முன்னாடிலாம் நம்ம இந்த நாவல் புக் அதெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி நாவல்லாம் படிக்கிறதுனா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த நாவலை எடுத்து படிக்கலான்ற மாதிரி இப்போ புக்கில் இல்லை, ஃபோனில் தான் வந்திருக்கு. அந்த ஃபோன் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படிச்சுட்டே இருப்பாங்க. அதில் படித்து பார்க்கும்போது அதாவது அந்த நாவலில் வர மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி கேஸில் ரிலேட்டடாகவும் அது மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாதிரியே இருக்கும். ஹீரோயின் அதை பார்த்துட்டே இருப்பாங்க. எவ்வளோலாம் ஏமாத்துறாங்க, என்ன மாதிரிலாம் சீட் பண்ணுறாங்க, எந்த ரிலேஷன்ஸ்லேயும் ஒரு உண்மையே இருக்கிறது இல்லை, அதனால தான் இவ்வளோ கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு நொந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இப்போ ஹீரோ இருக்காருல்ல, அவர் வந்து நிற்பார். இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பார்ப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் ஒர்க் பிஸியில் இருக்கேன்னு சொல்லும்போது ஒன்று ஹீரோவே சொல்லுவார், அவர் தான் பாஸாக இருப்பார். அதாவது இந்த இதுக்கு வந்து அவர் பாஸாக இருப்பாரா, அவருக்கு கீழே தான் இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவரும் வந்து இந்த மாதிரி வக்கீலாக தான் இருப்பார். இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து லீவ் எடுக்காமல் அதாவது ரெஸ்ட் எடுக்காமல் வேலை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அவசியமே கிடையாது. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து வேலை பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் இப்படி வேலை பார்க்கறதுனால எதையும் நம்ம புதுசாக சாதிக்க போகிறதில்ல. வேலைக்கு தகுந்த மாதிரி உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து நின்று சொல்லுவாரா. உடனே ஹீரோயினுக்கும் சரின்னு படும். இதுக்கு மேலே அவங்களுக்கே டயர்டாக தான் இருக்கும். சரி ஓகே நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் எந்திரிச்சு நிற்பாங்க. எந்திரிச்சிட்டு இப்படி ஹீரோவை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போயிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்களுக்கு தலையெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்துடும். அங்கேயே மயக்கம் போட்டு ஹீரோ மேலே விழுவாங்களான்னு கேட்டால் கிடையாது, தனியாக போய் தான் விழுறாங்க. இவங்க விழும்போது கேட்ச் பிடிப்பாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவரு இப்ப என்னன்னா ஹீரோயின் போய் விழுந்துட்டாங்களா, கரெக்ட்டா அவங்க விழுந்து கீழ விழுற நேரம் போய் அவங்க கைய மட்டும் ஹீரோ புடிச்சிருவாரு. அதே அவங்களோட மயக்கம் வந்து ஹீரோவ பாதிச்சு 2 பேருமே பார்த்தீங்கன்னா, இப்ப மயக்கம் போட்டுருவாங்க. அந்த இடத்துல 2 பேருமே இப்ப மயங்கி தான் கிடப்பாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம் அப்டின்னா வந்து ஹீரோயினுக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சிரும். கண்ண முழிச்சு பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் இருப்பாங்க. வந்துட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு கண்ண முழிச்சு பார்ப்பாங்களா, அவங்களுக்கு இப்ப பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா இது? இது எந்த இடம் இது? ஒண்ணுமே புரியலையே! அப்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப பார்த்தா ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா அது பேச ஆரம்பிச்சுரும். அதாவது ரோபோட் மாரி இருக்கும். அந்த பக்கம் செவுத்துல மாட்டி வச்சிருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா பேசும். என்னன்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன யாருமே மனுஷனுங்களே இல்ல, பேச்சு சத்தம் மட்டும் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சுரும். நீ வந்துட்டு இப்ப வந்து ரியல் வேர்ல்டு உலகத்துல இல்ல. நீ வந்துட்டு இப்ப ரியல் உலகத்துக்குள்ள வந்துட்ட அப்படின்னோனே ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்றீங்கன்னு. ஆமா இந்த உலகத்துலருந்து இப்ப நீ வெளிய போகணும் அப்படின்னா வந்துட்டு 1000 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். அந்த 1000 பாயிண்ட்ஸ் எடுத்தா மட்டும் தான் நீ வெளிய போக முடியும். என்ன நீ ஹீரோயினுக்கு புரியாது. இப்ப நான் உனக்கு புரியிற மாரி சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நான் வரமாட்டேன், பேச மாட்டேன். நீ தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் அப்படின்ற மாரி பேசிட்டே இருக்கும். ஹீரோனுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். அது என்ன சொல்றோம்னா, நீ ஒரு நாவல லாஸ்ட்டா இப்ப படிச்சில்ல, அந்த நாவல்ல உள்ள ஸ்டோரிக்குள்ள தான் அந்த கேரக்டராவே நீ உள்ள வந்திருக்க இப்ப. இந்த கேரக்டரா இருந்து அந்த பொண்ணுக்கு வந்து நீ லாயரா இருந்திருக்க. அதனால இந்த பொண்ணுக்கு வந்து அநியாயம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து நியாயத்த நீ வாங்கி குடுக்கணும். இதுக்கு இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைலாம் நீ சால்வ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு பாயிண்ட்ஸ் ஏறிட்டே போகும். இன் கேஸ் உன்னால சால்வ் பண்ண முடியாம அந்த பொண்ணுக்கும் நியாயம் வாங்கி குடுக்க முடியல உன்னால அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு உனக்கு பாயிண்ட்ஸ் வந்து மைனஸ் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ உன்னால ரியல் உலகத்துக்கு போகவே முடியாதுன்றவொன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னது இது வித்தியாசமா பேசிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப என்ன நினைப்பாங்கன்னா, ஒருவேளை நம்ம தூங்காம கொள்ளாம வேலை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால இப்படியெல்லாம் நம்மளுக்கு கனவு வருதோ, எங்க இருக்கோன்னே தெரியலையேன்னு தன்னைத்தானே கிள்ளி பார்ப்பாங்க. பார்த்தா உண்மையிலேயே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல. அப்போ உண்மையிலேயே வந்து வசமா நம்ம மாட்டிக்கிட்டோமா? இப்ப நாவல்ஸ்ல உள்ள கேரக்டர்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோமா? அத நம்ம இப்ப சாதிக்கணுமா? என்ன ஏது ஒண்ணுமே புரியலையே, எப்படி சமாளிக்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இந்த யோசனையில திரும்பவும் அவங்களுக்கு மயக்கம் வந்து போத்துன்னு திரும்பவும் மயக்கத்துக்கு போயிடுவாங்க. மயக்கத்துல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வருமா, அந்த கனவுல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு ஒருத்தவங்க தத்து எடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி வேற இருப்பாங்க. அதாவது அக்காவோ தங்கச்சியோ அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் வேற இருப்பாங்க. இப்போ என்னன்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை போட்டு உலுக்கிக்கிட்டு இப்படி உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்து ரொம்ப கதறி கதறி பேசிட்டே இருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனவு கலைஞ்சு முழிப்பாங்களா, அப்பதான் அவங்களுக்கு எல்லாமே புரிய வரும். இவங்கள வந்துட்டு தத்து எடுத்து வளர்த்ததுக்கே எதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களுக்கு அக்கா தங்கச்சின்னு ஒரு அக்காவோ தங்கச்சியோ ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டருக்கு வந்து உடம்பு சரியில்ல. அவங்களுக்கு அதாவது ஒரு கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு இப்போ உடம்பு முடியல. அதனால இப்படி ஒரு தத்து ஒரு பொண்ணை எடுத்து வளர்த்து அதுக்கு ஒரு வயசுக்கு வந்த உடனே அதாவது ஒரு ஏஜ் அந்த கரெக்டான ஏஜுக்கு அப்புறமா இவங்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இவங்களையும் நம்ம வளர்த்துக்கலாம், இந்த பொண்ணையும் நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பேரண்ட் வந்து முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு தான் இந்த கதையில இருக்கிறது விஷயம். இது வந்து ஹீரோயினுக்கு இப்போ நல்லாவே புரியுது. இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வர மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியானவரா இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாரு, இதெல்லாம் பேசி
பேசி வச்சு எல்லாருமே முடிவு பண்ண விஷயம் தான். இப்போ ஹீரோயினுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அட பாவிங்களா! இதுக்காக தான் என்ன தத்தெடுத்து வளர்த்தீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப அந்த கேரக்டரா மாறிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்ல. அதாவது வக்கீலா இருக்கிறதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்ப இந்த கேரக்டருக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. இப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு, இதுக்காக தான் என்ன தத்தெடுத்து வளர்த்துருக்காங்களா? எப்படியாவது இந்த கிட்னிய காப்பாத்திக்கிட்டு இங்கிருந்து என் லைஃபையும் காப்பாத்திட்டு நான் போயே ஆகணும். அப்படின்ற மாரி அவங்க நினைச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்க, அப்படியே கண்ண மூடி படுத்துப்பாங்க. இந்த டைம் வந்து நான் சும்மாவே விட மாட்டேன். யாரோ வர சத்தம் கேட்கும். அதுக்குள்ள நான் போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்கெட்ல பார்ப்பாங்க. ஃபோன் இருக்கும். உடனே போலீஸ் நம்பருக்கு கால் பண்ணுவாங்களா? கால் பண்ணிட்டே இருக்கும்போதே பார்த்தோன்னா, ரிங் போயிட்டே இருக்கும்போதே வந்துட்டு அங்க ஒருத்தர் வருவார். அவர் தான் வந்து இப்ப கனவுல வந்தார்ல, அந்த சிஸ்டரோட ஹஸ்பண்டா ஆக போறவரு. அவர் வந்திருப்பாரு. ஹீரோயின் இப்ப மிரட்டுற மாரியே பேசுவாரு. "என்ன ரொம்ப பயப்படுறியா? பயப்படுறதுக்குலாம் அவசியமே கிடையாது. இப்ப இங்க வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு உன்ன கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து உனக்கு இப்ப ஆப்ரேஷன் பண்ண போறோம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? ஹீரோக்கு இன்னும் பக்கு பக்குன்னு இருக்கும். வந்து டாக்டர் பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட் கிட்ட உண்மைய சொல்லணும்ல. அதனால இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்களோ அத மட்டும் சொல்லுவாரு. ஹீரோயினுக்கு அய்யய்யோ! என்னடா இது இவனுங்க பாட்டுக்கு பேசிட்டே போறாங்க. அவர் பாட்டுக்கு கத்தியெல்லாம் உருட்ட ஆரம்பிச்சுருவாரு. அந்த ஆப்ரேஷன் சர்ஜரிக்கு தேவையானதெல்லாம் உருட்டிட்டு இருப்பாரு. பார்த்தோன்னே எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே இந்த ஆள் இருக்காருல்ல, அவங்க சிஸ்டர கல்யாணம் பண்ணிக்க போறவரு. அவர் வந்துட்டு "நீ வொரி பண்ணிக்காத. எனக்கு தெரியும் நீ கவலைப்படுறேன்னு. கவலைப்படுறதுக்குலாம் வேலையே கிடையாது. அவ உன் தங்கச்சி தானே. அவளுக்காக நீ இத பண்ணுன அப்படின்னா வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் தானே அது. அவளும் வாழ்வா, நீயும் வாழலாம்." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருப்பாரு. ஆமா நல்லா வாழ்ந்து கிழிக்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோயின் மனசுல நினச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்காக நீ எந்த ரேப்பையும் பண்ண வேண்டியதில்ல அப்படி இப்படின்னு அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே புரியாது. இவங்க ஹீரோயின் பார்ப்பாங்களா, இப்ப இவர் கூட வந்து ஒரு 4, 5 பேர வேற அடியாட்கள கூட்டிட்டு வந்திருப்பாரு. இங்க வந்து இந்த மாரிலாம் அடியாட்களோட வச்சுட்டு இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம, இத வந்துட்டு ஓப்பனா அந்த மாரி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி இல்லாம, இதெல்லாம் இல்லாம இந்த மாரி மறைச்சு வச்சு வேற நீங்க ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எத்தன பேர் இந்த மாரிலாம் பண்றீங்க? படுபாவிங்களா? அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் மனசுல நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னம்மா ரெடியா இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற கேட்பாரா? உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அதாவது லா பாயிண்ட்ஸா பேச ஆரம்பிச்சுருவாங்க. இங்க பாரு, இப்ப ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இருந்து, விருப்பம் இல்லாம அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதையும் மீறி அவங்களோட அனுமதி இல்லாம அவங்களோட புடிச்சிட்டு வந்து இந்த மாரிலாம் செஞ்சோம் அப்படின்னா, எத்தன வருஷம் ஜெயில் தண்டனைன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்களா? இவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன இவ லா பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிப்பாரு. ஹீரோயின் வேற லா பாயிண்ட்டா பேசினதுனால பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அது அவங்க பேசுறது காதுல ஹீரோயினுக்கு கேட்கும். இப்ப நீங்க வந்துட்டு 500 பாயிண்ட் வந்து வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னோனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. அவங்க நல்ல விதமா இத கொண்டு போறாங்கல்ல. இப்படி போகும்போது அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி மட்டும் 1000 பாயிண்ட்ஸ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு, கண்டிப்பா வந்துட்டு நம்ம இங்கருந்து வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெனைப்பாங்க. நம்மளுக்கு இவ்ளோ இதா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. இப்ப அடுத்தடுத்ததுல இந்த மாரி இருந்தா சீக்கிரம் போயிடலாம்னு நெனைப்பாங்க. இப்ப ஆனா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு 10, 20 அப்படி அப்படி தான் அடிக்கடி அவங்க பண்ற வேலைங்கள்ல அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும். இருந்தாலும் இத கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனச்சுட்டே இருப்பாங்க. இப்ப அவர்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாரி நீங்க எனக்கு எடுத்துட்டீங்கன்னா, நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா என்ன ஆகும்னு கேட்கும்போது, அத பத்தி நீ கவலைப்படாத. அப்படிலாம் எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. ஏன் அவரோடத குடுக்க வேண்டியதானே? அந்த மாரி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நீங்க யாருக்கும் தெரியாம இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க. இத நான் வந்து போலீஸ்க்கு சொல்லுவேன். நானே ஒரு சாட்சி தான். நான் இத மறக்கவே மாட்டேன். நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் இவங்கலாம் மிரட்டுவாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு எதுவும் வேணும்ன்றதா இருந்தா நாங்க வந்து செஞ்சு தரோம். நீ அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற அவளும் உன் தங்கச்சி தானே அவளும் வாழணும்னு உனக்கு ஆசை இல்லையா? அப்படின்லாம் கேட்பாரு. எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒண்ணும் வேலைக்கு ஆவாது. இவனுங்கள்ட்டலாம் பேசிட்டு இருந்தா பிரயோஜனமே கிடையாது. எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆனா போதும்ன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நீ சொல்ற மாரி நான் வந்து நானே சம்மதிக்கிறேன். நான் குடுக்கறதுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னோன அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா போயிரு. நல்ல பொண்ணு. நீ தான் உண்மையிலேயே உன் குடும்பத்து மேல அக்கறையான பொண்ணு. அப்படின்ற மாரிலாம் சொல்லும். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சரி ஓகே அப்புறம் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஓ உனக்கு தானே உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் குடுக்குறேன் அப்படின்ற மாரி அந்த ஆள் சொல்லுவாரு. எனக்கு வந்து பணம் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. எவ்வளோ வேணும்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அதிகமான ஒரு தொகையா மில்லியன் கணக்குல சொல்லுவாங்க. சரி ஓகே இந்த ஆப்பரேஷன் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் உனக்கு நான் பணம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்வாரு. அதெல்லாம் முடியாது. நான் வந்துட்டு ஃபோன்லேயே வந்து ஸ்கேனர்லாம் வச்சிருக்கேன். நீ அத வந்துட்டு எடுத்து இப்பவே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனா மட்டும் தான் இதுக்கு நான் சம்மதிப்பேன். அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இவருக்கா என்ன இவ்வளோ விவரமா இருக்காளேன்ற மாரி இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அவர் என்ன பண்ணுவாரு, மணியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாரு. அவ்வளோதான் ஹீரோயினுக்கு இப்ப நெனச்சது இவங்க வந்து அடைஞ்சுட்டாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கு பாயிண்ட் சேரும் இந்த மாரி விஷயத்தினால. பார்த்தோம் அப்படின்னா பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, பரவால்ல நீ ரொம்ப அழகா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து கன்னத்த புடிச்சு தடவி குடுத்துட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "அட முட்டா பயலே இப்ப எப்படியாவது உன்ன தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல ஓடியே ஆகணுமே. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்னும் அவனுங்க வேற வந்தா பாடில்லையே" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இவரு கைய புடிச்சு தள்ளி அதாவது கன்னத்த வச்சு தடவிட்டு இருக்காரா, டக்குன்னு அவர புடிச்சு தள்ளி விட்டு என்ன பண்ணுவாங்க, வேகமா ஓட ஆரம்பிச்சுருவாங்க வெளிய கதவு தொறந்துகிட்டு. அங்க உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின விட்டுருவாங்க. அவர் கீழ விழுந்தாருல, அவர தூக்குறன்ற பேர்ல எல்லாம் நின்னுட்டே இருப்பாங்க. எந்திரிச்சு நின்னு பார்க்கும்போது, அவ எங்க போனா? அவ எங்க இருந்தாலும் அவள கண்டுபிடிச்சுட்டு வாங்க போங்கன்ற மாரி சொல்லவும், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வேகமா வந்து வேற ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சு கதவ வேற லாக் பண்ணிப்பாங்க. இப்ப எல்லாரும் வந்து கதவ தட்டிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு கால் பண்ணி பேசுவாங்க. "எவ்வளோ நேரமா நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இவங்க பார்த்தீங்கன்னா, கதவெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சுருவாங்க. மாதிரி ஆயிடும். உடனே வெளிய நிக்கிறவர் பார்த்தீங்கன்னா, "இந்நேரம் நீ அவ்வளோதான் நீனு. இந்த மாரி நான் பணமும் நீ கேட்டத குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் என்கிட்ட நீ விளையாடிட்டு இருக்கியா? உன்ன நான் என்ன பண்றேன் பாரு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. "நீ என்ன பண்ணாலும் நான் வெளிய வரவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நின்னுட்டே இருப்பாங்களா? கரெக்ட்டா இவங்க
கால் பண்ணதுக்கு இப்போ தான் போலீஸே வந்திருக்கும். வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஹீரோயின் சொல்லிடுவாங்க. "நீங்க தான் சார் என்ன காப்பாத்தணும். இங்க வந்துட்டு இந்த மாரிலாம் அநியாயம் பண்றாங்க. என் விருப்பமே இல்லாம இந்த மாதிரிலாம் வந்துட்டு சில சர்ஜரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க." அப்படி இப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, "இது வந்துட்டு எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? உங்கள அரெஸ்ட் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இருக்காருல்ல, அவர அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்ப போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கோர்ட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. தனியா உட்காந்து தானே விசாரிப்பாங்க. அப்ப 3 பேர் தான் இருப்பாங்க. அப்ப இந்த ஆள் வந்து விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஹீரோயின்ட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து இவர் தான் இப்படி தப்பு பண்ணாரு. எனக்கே தெரியாம இந்த மாரி கூட்டு வந்து இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து இவர் வேற பேசிட்டே இருப்பாரு. இவர் பங்குக்கு இவர் பேசுவாரு. அப்ப பணம் கேட்டா நான் குடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. இப்பதான் யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ வருவாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. உடனே வந்து எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவங்க மயக்கம் போட்டு விழும்போது அவர் கைய அவங்க தொட்டாங்கல்ல. அதனால அவரும் கூட சேர்ந்து இங்க வர்ற மாரி ஆயிடுச்சு. அதனால தான் இவர் வந்திருக்காருன்றத ஹீரோயின் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. நீ என்ன இங்க பண்றன்னு சொல்லிட்டு இவரும் கேட்பாரு. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது இந்த மாரி விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அவரும் லாயர் தானே. அவர் வந்து பாயிண்ட்டா பேச ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஆனா ஹீரோவும் இப்ப இந்த ஆளும் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேர் வந்துட்டு அதாவது அண்ணன் தம்பி முறை தான். கூட பொறந்த அண்ணன் தம்பி கிடையாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் மாரி தான். ஹீரோவும் வசதியானவர், இவரும் வசதியானவர். இங்க பார்த்தோம்னா இவர் வந்து ஹீரோ வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரா? ஆனா ஹீரோ வந்து பாயிண்ட்டா பேசி லா படி தான் நடக்கணும் அப்படின்ற மாரி அவர் சொல்லி, "நீ தப்பு பண்ணிட்ட" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. உடனே "என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் உன்னோட தம்பி மாதிரி என்கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்க" அப்படின்ற மாரிலாம் அவர் கேட்பாரு. அவர் காதுலயே வாங்கிக்க மாட்டாரு. ஹீரோயின் கிட்ட மட்டும் நல்லா பேசுவாரு. அவகிட்ட என்னடா நீ நல்லா பேசிட்டு இருக்க அப்படின்ற மாரிலாம் இவருக்கு கோவமா வரும். இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு லேடி வரும். அந்த லேடி வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ஓங்கி ஒரே அற அரைஞ்சிரும். யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மாவா இருப்பாங்க. அவங்க இப்ப என்ன சொல்வாங்கன்னா, "உனக்கு என்ன திமிரு இருந்தா இந்த மாரி இவர் வேல பார்த்துருப்ப. உனக்கு கூட பொறந்தவன்னு இல்லாட்டி கூட அவளும் உன்னோட அக்கா தங்கச்சி மாதிரி தானே அந்த முறையில தானே இருக்கா. அவளுக்கு இப்போ உடம்பு சரியில்ல அப்படின்னா, நீயா மனசு வச்சு தானே அத குடுக்கணும். அத விட்டுட்டு நீ இந்த மாரி வேல பார்த்துருக்க அப்படின்ற மாரி அது பேசும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் பெத்த பொண்ணு. அதனால அவங்க அந்த பொண்ணுக்காக அவங்க வந்து இந்த மாரிலாம் ஹீரோயின்ட்ட அடிச்சு பேசவும், இப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. இங்க வந்து இந்த மாரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அதட்டுவாரு. அப்படிலாம் கிடையாது. ஒரு பொண்ண வந்துட்டு பெத்தவங்க அதட்டாம யார் அதட்டுவா? ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பெத்தவங்க வந்துட்டு அடிக்கலாம், திட்டலாம், எல்லாம் அணைச்சுக்கலாம், என்ன வேணா உரிமை இருக்கு. மத்தவங்களுக்குலாம் அந்த உரிமை கிடையாது அப்படின்ற மாரி இந்த மாரி பேசவும் ஹீரோவும், "ஓ! அதுவும் சரிதான்" அப்படின்ற மாரி யோசிப்பாரு. ஆனாலும் பொது இடத்துல இந்த மாரி காரணமே இல்லாமலாம் அவங்க மேல கை வைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவ மாரி அப்படியே நடிக்கும். அப்படியே மெதுவா பேசுறது. "பரவால்ல, அவள யாரும் ஹர்ட் பண்ணாதீங்க. எனக்காக அவள நீங்க கஷ்டப்படுத்த வேணாம்" அப்படின்ற மாரிலாம் பேசும். ஹீரோயினுக்கு அவங்க மைண்ட் வாய்ஸ்லாம் நல்லாவே கேட்குது. அவங்க எப்படிப்பட்ட மோசமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அம்மாகிட்டயும், கட்டிக்க போறவர்கிட்டயும் அவ்ளோ நடிப்பாங்க. "பரவால்ல, நான் இருக்கிற வரைக்கும் இருந்து உங்களோட ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும்" அப்படின்ற மாரிலாம் அவர்ட்ட பேசும். "நீ அப்படிலாம் சொல்லவே கூடாது. உன்ன நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். நிச்சயமா நான் உன்ன காப்பாத்திருவேன். எதுக்காக அவள நம்ம தத்தெடுத்து வளர்த்தோம்? இதற்காக தானே. அதனால அவ இது நடந்தே தான் ஆகணும்." அப்படின்ற மாரி அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுவாரு. அவ தான் சம்மதிக்கவே மாட்றாளே! நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்ற மாரி பேசும். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன இவ இப்படி நடிச்சிட்டு இருக்கா? பளிச்சுன்னு பார்த்தாலே தெரியுது. இதுங்கலாம் ஏன் இப்படி அவ பேசுறத நம்பிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனைப்பாங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ என்ன செய்வியோ, எது செய்வியோ தெரியாது. இதெல்லாம் நடந்தே ஆகணும்." அப்படின்ற மாரி ஹீரோயின திரும்பவும் சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அதுக்கு நான் சம்மதிக்கவே முடியாது." அப்படின்ற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்லிடுவாரு. அது மட்டும் இல்லாம, அவர் வக்கீலுக்கும் கொஞ்சம் அதிகமா பவர்ல தானே இருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, அது கூட இல்லாம இப்ப அவங்க பொண்ண கட்டிக்க போறவரோட சொந்தக்காரர் தானே ஹீரோவா இருக்காரு. அதனால இப்ப இந்த லேடியால இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படியே திருன்னு முழிச்சுட்டே இருக்கும். இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, "உங்கள நம்பி இவர நான் உன்கிட்ட ஒப்படைச்சுட்டு முடியாது. நீ தப்பு பண்ணதுனால தம்பி இருக்கார்ல, தம்பி முறையில வரார்ல, அவர் வந்து கண்டிப்பா ஜெயில் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த மாரி செய்யறத விட செய்யணும்னு உனக்கு தோணி இந்த மாரிலாம் பண்ணில. அதுவே ஒரு கிரைம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு அவர ஜெயில்ல புடிச்சு போடுங்கன்னு சொல்லிடுவாரு. "நீ என்னடா நீ அண்ணனா இருந்துட்டு இந்த மாரி என்ன தனியா விட்டுட்டு போகாதன்னு" அவரு ஒரு கத்திட்டே இருப்பாரு. ஹீரோ காதுலயே வாங்க மாட்டாரு. அங்க இருந்து ஹீரோயின கூட்டிட்டு வெளிய வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நான் ஒரு நாவல் படிச்சேன். அதுல நான் வந்துட்டு மயக்கம் போட்டு விழும்போது, அதாவது நெறைய நான் வேலை பார்த்துட்டே இருந்ததுனால, எனக்கு ரொம்ப டயர்டா இருந்தது. அப்ப நீங்க என் கைய பிடிச்சிருந்ததுனால, நீங்களும் என் கூட வந்துட்டீங்க போல இருக்குன்னு" சொல்லுவாங்க. "என்ன சொல்லிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, "அது ஒண்ணும் இல்ல. அது சும்மா தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வீட்டுக்கு போட்டுமான்னு?" கேட்பாங்க ஹீரோயின். "இல்ல, இல்ல. அவங்களலாம் நம்பி உன்ன வீட்டுக்கு நான் அனுப்ப முடியாது. நீ கொஞ்ச நாளைக்கு என் கூடவே இரு" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. இந்த டைம்ல பார்த்தோம்னா, அந்த லேடியும், அந்த பொண்ணும் வந்து பக்கத்துல நிப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு இவ்ளோ சப்போர்ட்டா இருக்கிறதே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி நான் அவள கூட்டிட்டு போறேன். நான் கிளம்புறேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரா, இப்ப இதுக்கு செம்ம கோவம் வரும். அந்த ஆன்ட்டியோட பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு கோவம் வரும். "நீங்க இப்ப கொஞ்ச நாள்ல வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இந்த மேரேஜ் என்கேஜ்மென்ட் நடக்க போகுது. அந்த நேரத்துல வந்துட்டு உன்ன நான் எப்படி அசிங்கப்படுத்துறேன் பாரு எல்லார் முன்னாடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இது நினைச்சுக்கும். இப்ப இதால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா இது கட்டிக்க போறவரோட அண்ணன் முறையா அவர் வர்றதுனால, அவர்ட்ட அனுப்பாமையோ, இல்ல அவர்ட்ட சண்டை போடவோ அம்மாவாலயும் பொண்ணாலயும் முடியல. உடனே பல்ல கடிச்சு 2 பேரும் நின்னுட்டே இருப்பாங்க. இப்ப கார்ல வந்துட்டு ஹீரோயின வந்து அவர் கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரா, கூட்டிட்டு போகும்போது பேசுவாரு. "என்னது இது? உன் சிஸ்டர்ன்னு சொல்ற. ஆனா இந்த மாரிலாம் நடந்துக்கிறாங்களே! அம்மாவா இருந்து இப்படி இருக்காங்கன்னா, என்ன பண்ண முடியும்?" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. "அப்ப நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்வாரு. "நீங்க என்ன விளையாடுறீங்களா? நீங்க என்ன எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இப்ப நடக்க போற கல்யாணம் வந்துட்டு என் தம்பி அவனுக்கு தானே கல்யாணம் நடக்க போகுது. இந்த மாரி உள்ள கேரக்டருங்கள வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது. அது எப்படியாவது அந்த கல்யாணத்த நம்ம நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மாரி இவரு சொல்லுவாரு. அது நம்மளால எப்படி முடியும்? அவர்ல சம்மதிச்சு கல்யாணம் பண்ணும்போது, நம்ம எப்படி அத பண்ண முடியும்னு சொல்லி
ஹீரோயினும் கேட்பாங்களா, அத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம பிளான் பண்ண வேண்டியதே இல்ல. அவங்க பண்ற விஷயத்த வந்து என் தம்பிக்கு தெரியப்படுத்தினாலே போதும். அவன் இன்னும் கண்மூடித்தனமா அவள வந்து விரும்பிட்டு இருக்கான். அதனால தான் அவனுக்கு இந்த மாரிலாம் போயிட்டுருக்கு. அவன் வாழ்க்கைய வந்து அவன் தான் காப்பாத்திக்கணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்காமயா போயிடும். அப்படின்ற மாரி 2 பேரும் பேசிட்டே வருவாங்க. ஹீரோ இருக்கார்ல, இப்ப இந்த என்கேஜ்மென்ட் நடக்க போதுல்ல. இப்ப இவர் வந்து ரொம்ப பணக்கார குடும்பத்த சேர்ந்தவர் தானே. இப்ப தம்பி என்கேஜ்மென்ட்டுக்காக பெரிய லெவல்ல தான் அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த மாளிகை மாதிரி தான் இருக்கும். அங்க தான் வந்து என்கேஜ்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயின் அத பார்த்தீங்கன்னா ரொம்ப குதியும் குதிப்பாங்க. இவ்ளோ பெரிய மாளிகையா? இதுக்குள்ள தான் என்கேஜ்மென்ட் நடக்க போறதான்னு சொல்லிட்டு, அங்க போய் சுத்தி சுத்தி பார்க்கறதுக்காக விளையாட்டுத்தனமாவே இருந்துட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு அழகா ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுத்துருவாரு. இதெல்லாம் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸ மாத்திட்டு 2 பேரும் கைய பிடிச்சுக்கிட்டே வருவாங்க. உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கவங்கலாம் பேசுவாங்க. அப்படிப்பட்ட அவ்ளோ பெரிய குடும்பம் அது. அந்த குடும்பத்துல இந்த பையன் கூட இப்ப வரான்னா, இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆக போதா? அப்படின்ற மாரிலாம் எல்லாம் சுத்தி இருக்கவங்கலாம் பேசிட்டே இருப்பாங்க. அதே நேரத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, "இப்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் தனியா வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன சொல்வாரு, "சரி ஓகே. நீ உள்ள போய் எல்லார்ட்டயும் பேசிட்டு நான் இப்ப வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள வளர்த்தாங்கல்ல, அந்த ஆன்டி வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவாங்க. "இங்க பாரு, இப்போ உன் தங்கச்சிக்கு வந்துட்டு இப்ப கல்யாணம் நடக்க போது. இவ்ளோ பெரிய இடத்துல வந்து சம்மந்தம் பேசியிருக்கோம். ஸோ நீ வந்துட்டு இந்த மாரிலாம் அதாவது சீப்பா நடந்துக்கிட்டு, இப்ப இங்க எதுவும் பிரச்சனை பண்ணிடாத" அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். "நான் என்ன பிரச்சனை பண்றேன்? நீங்க தானே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு" கேட்பாங்க. அதுக்குன்னு "நீ பேசாம வாய மூடிட்டு இருந்தாலே போதுமானது. இப்ப இங்க அவளுக்காக எல்லாமே கிராண்டா நடக்கும். அத பார்த்து பொறாம எதுவும் பட்டுட்டு இருக்காத" அப்படின்ற மாரிலாம் இந்த அம்மா அப்படி பேசிட்டே இருக்கும். ஹீரோனுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குமா, உடனே இவங்க அவங்களா பேசிட்டு அவங்களா முகத்த திருப்பிட்டு அங்கருந்து வேற வேக வேகமா போயிடுவாங்க. இதுக்கிடையில வந்துட்டு இப்ப ஹீரோவ கூப்பிட்டு போனாங்கல்ல, அங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட தாத்தா தான் வந்திருப்பாரு. அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த மாரி "என்னடா இது எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேரன்ட்ட கேட்பாரு. அப்ப ஹீரோ வந்து ஏதோ சொல்லுவாரு. "நீ ஏதோ ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்திருக்கியாமே, அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. நான் பார்க்குற பொண்ண தானே நீ கல்யாணம் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லுவாரு. ஹீரோ வந்து எவ்வளோ சொல்லுவாரு. "அப்படிலாம் கிடையாது. பண்ணணுன்ற எண்ணத்தோடலாம் கூட்டிட்டு வரல. சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவ ரொம்ப நல்ல பொண்ணு. உங்களுக்கும் போக போக அவள பத்தி புரியும்" அப்படின்ற மாரி இப்ப ஹீரோ வந்து சொல்லிட்டே இருப்பாரா. "அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ என்ன சொன்னாலும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவ எங்க அந்த பொண்ண என்கிட்ட காட்டுன்ற" மாரி இவரு ஒரு பக்கம் தனியா பிரச்சனை பண்ணுவாரு. பேசுறதுனால ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "அவ ரொம்ப புத்திசாலி. என்னோட அசிஸ்டன்ட்டா தான் அவ இருக்கா. அவ ரொம்பவே புத்திசாலி. அவளும் லாயர் தான்" அப்படின்ற மாரி ஹீரோயின பத்தி நல்ல விதமா தான் சொல்லுவாரு அவங்க கிட்ட. இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு என்கேஜ்மென்ட் நடந்துட்டு இருக்குல்ல, அவங்க அம்மாவும், அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த என்கேஜ்மென்ட்ல எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சுருவாங்க. "என் பொண்ணுக்காக இந்த என்கேஜ்மென்ட் ஃபங்ஷன் நடந்துட்டு இருக்கு. இவன் என் பொண்ணுக்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய இடத்துல வந்து சம்மதம் பேசியிருக்கேன். அவளுக்கு கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா, மில்லியன் கணக்குல செலவு பண்ணி ஒரு டைமண்ட் நெக்லஸ் வந்து வாங்கியிருக்கோம். அந்த நெக்லஸ் தான் அவளுக்கான பரிசு இது" அப்படின்னோன பார்த்தீங்கன்னா, இப்ப கூட்டத்துல எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சிரிப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. "பரவாயில்லையே, பொண்ணுக்காக இவ்ளோ செய்றாரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுட்டே இருப்பாங்க. இப்ப கொண்டு வந்து அவள்ட்ட இத நாங்க மேடையில குடுக்குறோம் அப்படின்ற மாரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. பாக்ஸ் எடுத்துட்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அத ஓப்பன் பண்ணி போட்டு விடுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா கையிலேயே குடுக்கும். ஹீரோயின் நடக்கிறதெல்லாம் நின்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த பாக்ஸ தொறப்பாங்களா, அந்த டைமண்ட் நெக்லஸ் வந்து அதுல இருக்காது. உடனே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடும். எங்க போச்சு எங்க போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த ஆன்டியோட பொண்ணு இருக்குல்ல, அது என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "காலையில இந்த நெக்லஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சோம்ல, அந்த ரூம்ல யாரும் இல்லாத நேரத்துல வந்துட்டு நான் இவள பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின சொல்லி விட்டுரும். ஹீரோயின் தான் அங்க வந்துட்டு போனா, அந்த பாக்ஸ கூட எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தா. சரி, அவ ஏதோ அந்த நெக்லஸ பார்த்துட்டு தானே வைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் வேற யாரும் அங்க போகலல்ல. அப்படின்னா என்ன அர்த்தமா இருக்கும்? எனக்கு ஒண்ணும் தெரியலையேம்மா அப்படின்ற மாரி எல்லார் முன்னாடியும் பாவம் போலயே இத சொல்லிடும். ஹீரோனுக்கா மனசு கஷ்டமா இருக்கு. என்னடா இது நம்ம மேல தூக்கி பழிய தூக்கி போடுறாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்து அந்த மாரி செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஹீரோ கூட போனவங்க இப்ப ஹீரோ கூட தான் வந்திருக்காங்க. ஆனா வேணும்னே இது வந்து ஹீரோயின் மேல இப்படி பழிய ஒரு போட்டுரும். வந்துட்டு உடனே ஹீரோயின் மேல எல்லாருமே முழிப்பாங்க. என்னது இது, அவ்ளோ பெரிய ஆள் கூட ஹீரோயின் வந்தா, ஆனா இவ மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போடுறாங்க. உண்மையிலேயே இந்த பொண்ணு வந்துட்டு அப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்ற மாரியே இப்ப எல்லாருமே பேச ஆரம்பிச்சுருவாங்க. உடனே இப்ப அந்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த ஆன்டி அது என்ன பண்ணும்னா, ஹீரோனோட பேக்ல தான் செக் பண்ணி பார்க்கணும். இவ கண்டிப்பா இவ தான் வச்சிருப்பா. இவ்ளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் இவளுக்கு எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்ற மாரிலாம் பலதும் யோசிச்சுட்டு ஹீரோனோட பேக்க வேக வேகமா புடுங்குவாங்களா, பார்த்தா அதுல தான் அந்த நெக்லஸ் இருக்கும். ஹீரோயினுக்கே ஒரு மாரி ஆயிடும். "பார்த்தீங்களா இவ என்ன வேலை பண்ணியிருக்கான்னு? என் பொண்ணு சொன்னது உண்மைதான். இவ நல்லவளே கிடையாது. இந்த மாரி வீட்லயே குடும்பத்துக்குள்ளேயே இப்படி திருடுற மாரி பொண்ண எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா?" அப்படின்ற மாரி வச்சு எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்களா. இப்ப இந்த ஆன்டியோட பொண்ணுக்கு ரொம்ப குஷியா போயிடும். உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பதட்டமே படமாட்டாங்க. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோவும் அவரோட தாத்தாவும் பார்த்துட்டே இருப்பாங்க. உடனே தாத்தா இப்ப கோவப்படுவாரு. "என்னடா நீ அந்த நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு சொன்ன. இப்ப இந்த மாதிரி திருடி இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வேற கேட்பாரு. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நம்ம எங்கேயும் போக வேண்டியதே இல்ல. இப்ப அவளுக்காக நம்ம வாய்ஸ் குடுக்கவும் வேண்டியதில்ல. அதாவது அவளுக்கு சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம். அவள நம்ம எதுவும் சொல்லவும் வேண்டாம். இந்த பிரச்சனைய அவ எப்படி சமாளிக்கிறா அப்படின்றத நீங்க இங்க இருந்தே பாருங்க. அதுலயே அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு அங்கேயே தாத்தா கூடயே நின்னுப்பாரு. இங்கெல்லாம் வரமாட்டாரு. ஹீரோ எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பதட்டமே படமாட்டாங்க. சொல்லுவாங்கன்னா, அந்த லேடியோட பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட என்ன சொல்வாங்கன்னா, "இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மென்ட். இன்னைக்காவது நீ கொஞ்சம் திருந்தி நடந்துக்கலாம். நீ நடிக்கிற நடிப்பெல்லாம் மத்தவங்க நம்பலாம். நான் நம்ப மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், "நான் எவ்ளோ பிரியமா இருந்தாலும் நீ என்கிட்ட இப்படி தான் நடந்துப்பியா? என்னை ஏன் நீ வெறுக்கிறன்னே எனக்கு தெரியல. என்னைக்காவது உன்ன வந்து நாங்க தத்து எடுத்த மாரி நடத்தியிருக்கோமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசும். எல்லாரும் வந்துட்டு
எல்லாருமே கூடி இருந்தவங்க பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஆமா, இவங்க எப்பவுமே 2 பொண்ணையும் அப்படி தானே வச்சு வளர்க்குறாங்க. இந்த பொண்ணு ஏன் இந்த மாரிலாம் பண்றா? அதுவும் கூட பிறந்த இல்லாட்டி கூட அந்த மாரி தானே ஒரு உறவு அது. அதுக்கு என்கேஜ்மென்ட் நடக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிட்டாளே! இப்படி அசிங்கப்படுத்திட்டாளே அந்த குடும்பத்த எல்லார் முன்னாடியும். அப்படின்ற மாரி இப்ப எல்லாருமே பேசுவாங்க. ஹீரோயின் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "எப்படி பார்த்தாலும் நான் காலையில இந்த இடத்துக்கு வந்துட்டு, நீங்க வச்சிருக்க அந்த நெக்லஸ் எடுத்து என் பேக்ல போட்டுக்கிட்டேன்னு தானே நீ சொல்ற?" அப்படின்னு கேட்கவும், "ஆமா. ஏன் அந்த மாரி பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கவும், "ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம எப்படினாலுமே இப்ப இவ்ளோ பெரிய ஹால்ல வந்துட்டு ஒரு சிசிடிவி கேமரா கூட இருக்காது. அதுல பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சிரும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் அப்படியே நைஸா சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே டக்குனு அந்த லேடியோட பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "இங்க சிசிடிவி கேமராலாம் இருந்துச்சு. ஆனா உடைஞ்சிருச்சு. அது உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனா மைண்ட் வாய்ஸ்ல அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, இப்ப நான் அதான் இந்த மாரி உன் மேல ஒரு பழிய போட்டுட்டு, சிசிடிவி கேமராலாம் இருக்கிற மாரியா நான் ஏற்பாடு பண்ணுவேன். அதெல்லாம் அத முடிச்சு கட்டிட்டு தானே உன்ன நான் இது மாரி முடிச்சு கட்டணும்னு நெனைப்பேன். அப்படின்ற மாரி மைண்ட் வாய்ஸ்ல அது வில்லித்தனமா அது பேசிட்டே இருக்கும். ஹீரோயினுக்கு அது நல்லாவே புரியும். இது என்ன பிளான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்ப அமைதியா நின்னுட்டே இருக்காங்கல்ல. இப்ப அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். உடனே ஹீரோயின் வந்து அப்படியே டல் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. அப்பதான் அந்த அந்த ஒரு மாரி பேசிட்டு இருக்குல்ல, ஹீரோயின் காதுல மட்டும் கேட்கிற அந்த வாய்ஸ். அது என்ன சொல்லும்னா வந்துட்டு, உங்களுக்கு ஒரு ஆஃபர் வேணா குடுக்குறேன். ஏன்னா நீங்க நல்லா கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில வந்துட்டு ஒரு சின்ன பவுடர் மாரி ஒண்ணு குடுக்குறேன். அது வந்துட்டு அந்த பவுடர வந்து யார் மேல நீங்க போடுறீங்களோ, அவங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் உண்மைய தவிர வேற எதையும் பேச மாட்டாங்க. அப்டின்னோனே, இது போதுமே எனக்கு அப்டின்ற மாரி ஹீரோ நெனச்சுப்பாங்க. பாயிண்ட்ஸ எப்படி ஏத்துறதுன்னு எனக்கு தெரியும் அப்டின்ற மாரி ஹீரோ நெனச்சுப்பாங்க. இப்ப அந்த லேடி இருக்குல்ல, அது மேல என்ன பண்ணிடுவாங்க, அந்த பவுடர போட்டு விட்டுருவாங்க. அவ்வளோதான். இப்ப எல்லாரும் சீரியஸா பேசிட்டு இருக்க நேரத்தில பார்த்தீங்கன்னா, அது டக்குனு என்ன பண்ணிடும், அதுவா அவங்க அம்மா வந்து கேட்பாங்க. "நீ நெக்லஸ் எல்லாம் வந்து எதுக்காக அங்க வச்ச? இவ தான் இப்படிப்பட்டவன்னு தெரியுதுல்ல, நீ அங்க வச்சிருக்கவே கூடாது" அப்டின்னு அவங்க அம்மா வந்து திட்டுவாங்களா. உடனே இந்த பொண்ணு அந்த ஆன்டியோட பொண்ணு என்ன சொல்லிடும், "நெக்லஸ் அவ எங்க எடுத்தா? நான் தான் அவளோட அதாவது எடுத்து அவளோட பேக்ல வந்து போட்டேன்" அப்படின்ற மாரி உளறிடும். டக்குனு வாயில கை வச்சுக்கும். பார்த்தா வந்து எல்லாரும் இப்ப இந்த பொண்ண திரும்பி பார்ப்பாங்க. "என்ன சொன்ன நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ம்ஹ்ம் சொல்லிட்டு வாய மூடிட்டு தலைய இப்படி அப்படியே ஆட்டிட்டே இருக்கும். "என்னது இது? நம்மள மீறி நம்ம என்னென்னமோ பேசிட்டு இருக்கோமே" அப்படின்ற மாரி சொல்லும். அதோட சும்மா இல்லாம என்ன பண்ணும், "இல்ல அவ இங்க வரவே இல்ல. காலையில நான் தான் வந்தேன். நெக்லஸ் எடுத்து பார்த்துட்டு வேணும்னே அவ பேக்ல போட்டேன்" அப்படின்ற மாரி திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும். உடனே அவங்க அம்மாக்கே கோவம் வந்துரும். "என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. "இல்ல எனக்கு என்னன்னே தெரியல. வாய தொறந்தாலே உண்மையா வருது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அது வேற சமாளிச்சுட்டு இருக்கும். இத ஹீரோவோட தாத்தாவும் கேட்டிருப்பாரா. கேட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். எப்படிப்பட்ட பொண்ணா இருக்கா இவ? இவளையா இப்ப கல்யாணத்துக்கா நிச்சயம் பண்ணி கூட்டு வரப்போறோம் நம்ம குடும்பத்துக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம பையன் கிட்ட தான் சொல்லணும். இப்ப கட்டிக்க போற பையன் இன்னும் வரவே இல்ல. அதுக்குள்ள இவ்ளோ ரகல நடந்துட்டு இருக்கு. அவன் முட்டா பயலா இருப்பான் போலயே. இவனுக்கு உஷார் பண்ணணும். நான் இந்த பொண்ணு என்னமோ நெனச்சேன். ஆனா இந்த பொண்ணு ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பத்தி இப்ப தாத்தா சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அந்த பொண்ணுக்காக அவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்ப இந்த இது வந்து இவங்களோட இதா தானே இருக்கும் இந்த ஹால் எல்லாமே. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சிசிடிவி இது பண்ணிட்டாங்கன்னா, தெரியாத அளவுக்கு சின்ன மைக்ரோ சைஸ்ல வச்சிருப்பாங்கல்ல. அது தாத்தாக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவ கொண்டு வந்து எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டு. அப்பதான் நடந்தது என்னான்றது உண்மை எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த கேமராவ மட்டும் எடுத்துட்டு வருவாரு. எல்லார் முன்னாடியும் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்ப அவங்க அப்பா எல்லாருமே ஒரு மாரி ஆயிடுவாங்க. இப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம எல்லாம் முழிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு, "அதெல்லாம் பண்ண வேண்டாம். விட்டுறலாம். போனா போகுது. இப்ப எல்லார் முன்னாடியும் அவ அவமானப்படுறது விருப்பம் இல்ல." அப்படின்ற மாரி அந்த ஆன்டியோட பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சுரும். உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "பிரச்சனைன்னு வந்துருச்சு. பேரும் நாறிப்போச்சு. இதுக்கப்புறம் இத பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? ஸோ எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி வேணும்ல. ஸோ பாத்தரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அத ப்ளே பண்ணலான்னு போம்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்கும், அந்த லேடியோட பொண்ணு யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த நெக்லஸ் இருக்குல்ல, அத எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோயினோட பேக் அங்க வச்சிருப்பாங்க. அந்த டேபிள்ல அந்த பேக்லக்குள்ள போட்டுட்டு அங்கருந்து வேக வேகமா அது ஓடிட்டு இருந்திருக்கும். இது மட்டும் தான் கரெக்ட்டா அங்க கவர் ஆகியிருக்கும். ஏன்னா அவங்க எங்க இருந்தாங்களோ அங்க அந்த அந்த கேமரால இதெல்லாம் பதிவாயிருச்சு. இத பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா, பொண்ண ஓங்கி ஒரு அற அரைஞ்சிருவாரு. "எவ்வளோ பெரிய குடும்பத்தில சம்மந்தம் பேசி வச்சிருக்கேன் உனக்கு. இந்த மாரி ஒரு அசிங்கத்த ஏற்படுத்தி விட்டுட்டியே நீ" அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய நல்லா திட்டிருவாரு. பொண்ணையும் ஓங்கி அரைஞ்சிருவாரு. செம்ம கோவமாயிருவாரு ஹீரோனோட அப்பா. ஒரு மாதிரி இருக்கும். உடனே என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "இந்த நடந்த வருத்தத்த நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்க இவ்ளோ பெரிய விஷயம் நடந்ததுனால. அதனால இந்த என்கேஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டு, இன்னொரு நாள் வந்து நான் வைக்கிறேன். இன்னைக்கு நிலவரம் சரியில்ல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, டீசென்ட்டா அங்கருந்து இப்ப அவரு கிளம்பி போயிடுவாரு. உடனே இப்ப அந்த லேடியோட பொண்ணு வந்து அந்த லேடி கிட்ட வந்துட்டு, "இவெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு என் பேர்ல இப்படி மாத்தி விட்டாமான்னோன" அவங்க அம்மா திரும்பவும் நம்பிட்டு தான் இருக்கும். இப்படி எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. இப்ப வந்தவங்களும் ஃபங்ஷன முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிருவாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "பரவாயில்லையே, உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்கே" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரா. "நான் தப்பு பண்ணாதபோது நான் எதுக்காக பயப்படணும்?" அப்படின்ற மாரி ஹீரோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 2 பேரும் இப்ப கிளம்பி போயிடுவாங்க. அங்க போனோனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு, "உன்ன தனியா விடுறதுக்கே பயமா இருக்கு. உன்ன சுத்தி இவ்ளோ உனக்கு கூட பொறந்தவங்களும், பெத்தவங்களுமே இந்த மாரி இருக்காங்களே" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோன்னு பேசிட்டே இருப்பாங்களா, "சரி நான் ஆஃபீஸ் போறேன். நீயும் கிளம்பி வந்துரு" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ வந்துட்டு கிளம்பி போற மாரி இருக்கும். இப்ப ஹீரோயின் வந்துட்டு ரெடி ஆயிட்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து, இந்த என்கேஜ்மென்ட்க்கு இன்னும் மாப்பிள வரல. மாப்பிள வர்றதுக்குள்ளேயே இங்க இவ்ளோ விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப என்கேஜ்மென்ட் நின்னதுக்கு யாரு காரணம்னா, அந்த பொண்ணு என்ன சொல்லி வச்சிரும்னா, ஹீரோயின் தான் காரணம். எடுத்து அந்த என்கேஜ்மென்ட் நெக்லஸயே அவ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா. அதனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பா வந்து என்கேஜ்மென்ட்ட நிப்பாட்டிட்டாரு. அப்படின்ற மாரி அந்த மாப்பிள்ளைட்ட சொல்லிடும். அந்த மாப்பிள்ளைக்கா செம்ம கோவம் வரும். நம்ம லவ் பண்ண பொண்ண வந்துட்டு கல்யாணம் பண்ண விடாம, இவ வந்துட்டு இந்த மாரி அந்த நம்ம என்கேஜ்மென்ட்டே கெடுத்துருக்கா அப்படின்னா, அவள சும்மா விடலாமா? அவள வந்து எங்க இருந்தாலும் அவள தூக்கிட்டு வாங்க அப்படின்ற மாரி சொல்லவும், கதற
கதற இப்ப ஹீரோயின வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க. தூக்கிட்டு வந்தவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க வீட்டுக்கு தான் கூட்டு வர சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோயின் வந்தோனே பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன தைரியம் இருந்தா இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? உன்னால ஏற்கனவே நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, இப்ப என்னோட என்கேஜ்மெண்ட்டே நீ நிறுத்திட்ட. உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்னு" ஹீரோயின திட்டிட்டே இருப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இந்த சுதந்திர நாட்டுல எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கு. தப்பு பண்றவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். மத்தவங்க ஏன் அத மறைக்கணும், பயப்படணும்?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வீட்ல வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம அவங்களுக்கு உண்டான மரியாதைய குடுக்கணும். ஏன்னா, அவங்களும் மனுஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு மெய்டு இருப்பாங்களா, அவங்க வந்து ஹீரோயின் சொல்றது சரிதானே. அந்த அம்மா கரெக்ட்டா தான் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரே மாரி சம உரிமை இருந்தா தானே நல்லதுன்னு சொல்லும்போது, "உனக்கு என்ன வேலையோ அத மட்டும் பாரு. அனாவசியமா பேசாதன்னு" அந்த அந்த மாப்பிள இருக்கார்ல, அவர் அந்த பொண்ணு அந்த லேடியும் திட்டி விட்டுருவாரு. உடனே ஹீரோயின்ட்ட பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, "நீ தேவையில்லாம என் விஷயத்த தலையிடுற. இதுக்காக நீ நெறையவே அனுபவிப்ப" அப்படின்னு பேசிட்டே இருப்பாரு. இந்த நேரம் பார்த்து தாத்தா அங்க வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட அனுமதி இல்லாம இவர் ஹீரோயின தூக்கிட்டு வந்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிரும். "நீ என்னடா நெனச்சிட்டு இருக்க? உன் மனசுல நீ என்ன நெனச்சிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு தாத்தாக்கு செம்ம கோவம் வந்துரும். பார்த்தாங்கன்னா, அவர் என்ன பண்ணுவாருன்னா, "மன்னிப்பு கேளு அவகிட்டன்னு" சொல்லும்போது, இவர் வந்து "தாத்தா இவ என்ன பண்ணியிருக்கா தெரியுமான்னு" ஆரம்பிப்பாரு. உடனே இவர் என்ன பண்ணுவாரு, கையில வச்சிருக்க ஸ்டிக்க வச்சு முட்டியிலேயே ஒரு அடி போடுவாரா, உடனே அவர் நீல் டவுன் போட்டுருவாரு. போட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாரி உட்கார்ந்திருப்பாரு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே அவர் கட்டிக்க போற பொண்ணு இருக்குல்ல, அதாவது ஹீரோனோட தங்கச்சி. அது என்ன பண்ணும், வேக வேகமா ஓடி வந்துரும். வந்தது பார்த்தீங்கன்னா, இவர் முட்டி போட்டு தாத்தா உட்கார வச்சிருக்காரா, அவர் பக்கத்திலே போய் இது முட்டி போட்டுரும். "உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. தப்பு எல்லாமே என் பேல தான். நானே பழிய ஏத்துக்கிறேன். நான் மன்னிப்பு கேட்கிறேன் அவகிட்ட" அப்படின்ற மாரி இது மன்னிப்பு கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும். உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். "என்னம்மா நீ இப்படிலாம் சொல்றன்னு" சொல்லிட்டு முட்டி போட்டுக்கிட்டே அவர மடியில சாய்ச்சுப்பாரு. இதுங்க 2 இந்த மாரிலாம் இருக்கிறத பார்த்தோனே ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வரும். அவ பண்ற நாடகத்தெல்லாம் இத நடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ இது ஃபுல்லா நம்பிட்டு இருக்கானே இவன் வேற அப்படின்ற மாரி ஹீரோயின் நெனைப்பாங்க. தாத்தாக்கு இப்ப எப்படி இப்படி சொல்லி இந்த மாரி ஒரு முட்டாள்தனமா இருக்கிறவங்கள எப்படி சொல்லி வெளிய கொண்டு வரதுன்னு தெரியாம தாத்தா வேற யோசிச்சுட்டே உட்கார்ந்திருப்பாரு. வேணும்னே வந்து என்ன மன்னிச்சிரு. இவர எதுவுமே சொல்லாத. இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவரும் பயங்கரமா பேசிட்டே இருப்பாரா. ஹீரோயினுக்கு இப்ப கோவமா வந்துரும். இதுங்க 2த்தையும் சும்மா விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க சேர்த்து வச்சிருக்க பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸ வச்சு மனசுக்குள்ள எப்படி நெனைப்பாங்கன்னா, இப்ப அந்த சேர்த்து வச்ச இந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் வேணும். அது மூலியமா வந்துட்டு அந்த பவுடர் இருக்குல்ல, உண்மைய பேசுற பவுடர். அந்த பவுடர் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உடனே வந்துட்டு அவங்களுக்காக வந்துட்டு அந்த பவுடர் கொஞ்சமா வரும். டக்குன்னு இந்த லேடி இருக்குல்ல, அந்த பொண்ணு மேல வந்து ஹீரோயின் போட்டு விட்டுருவாங்க. அப்படியே அது உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சுரும், இப்போ உண்மைய பேசுறேன்ற பேசல திரும்பவும் இப்ப அன்னைக்கு என்கேஜ்மென்ட் நடத்துறது மாப்பிளைக்கு எந்த விஷயமும் தெரியாதுல்ல. இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிரும்னா, அதுவா உண்மைய உளர ஆரம்பிச்சிரும். அன்னைக்கு என்கேஜ்மென்ட் நடந்தது என் மேல. நான் தான் கொண்டு போய் அத வச்சேன். அது எல்லாருக்குமே தெரியும். உனக்கு இன்னும் தெரியாதா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உடனே இப்ப மாப்பிள்ளையா இருக்கவரு முழிப்பாரு. என்ன இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷன் நீ நீ உன்ன பார்த்தா சரியான ஒரு ஆள் மாதிரியே தெரியல. நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கியா? உன் மேல ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் அந்த ஸ்மெல்லா வருது அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப தாத்தா வேற உட்கார்ந்திருக்காரு. இவன் என்ன இப்படிலாம் பேசுறான்ட்டு, உனக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற கேட்டுட்டே இருப்பாரு. சீ சீ நீ போ இங்கருந்து அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாரிலாம் பேசும். இப்ப இவருக்கா தனிப்பட்ட முறையில கோவம் வர ஆரம்பிச்சுரும். என்ன இது இவளுக்காக நம்ம இவ்ளோ ஸ்டாண்ட் பண்ணி நின்னுட்டு இருக்கோம். எல்லாரையும் எதிர்த்துட்டு இவள இவ்ளோ நேசிக்கிறோம், கல்யாணம் பண்றோம். நம்மளையே இந்த மாரி உதாசீனப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அதுவும் தாத்தா முன்னாடி இந்த மாரிலாம் பேசிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இது எல்லாமே அவங்க கண்ட்ரோல மீறி அவங்க பேசிட்டு இருக்கிறது. உன் ட்ரெஸ் எல்லாம் ஒரே பெயிண்ட் வாடையா அடிச்சிட்டு இருக்கு. சுத்தமா எனக்கு உன்ன பிடிக்கவே இல்ல அப்படின்னு இஷ்டத்துக்கு இது பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிரும். அவருக்கு ஒரு மாரி அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருப்பார். டக்குன்னு பார்த்துட்டு நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய பொத்திக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப தாத்தா வந்து செம்ம கோவப்படுவாரு. உனக்கு என்ன தைரியம் இருந்தா உன் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணோட கிட்னி எடுத்து உனக்கு நீ கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு வைக்கிறோம் நீ நினைச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லும்போது, இல்ல தாத்தா நான் அப்படிலாம் நினைக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோ எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாரு. உடனே இப்ப தாத்தாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிரும். 1000 இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அந்த மாரி இருக்கிறத தவிர்த்து நல்லா இருக்க பொண்ணுகிட்ட இருந்து இந்த மாரி பண்ணலாமா? அவள்ட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லவும், இவருக்கே ஒரு மாரி அப்படியே இப்ப அண்ணன் வரும்போது, ஆமா நான் அவள கல்யாணம் பண்ணிக்கிற போறவ தான் அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோயினுக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த மாரிலாம் இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கல. இது என்ன புதுசா இருக்குன்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா, இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப வீட்டுக்கு வேக வேகமா வந்து உட்கார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா, தனியாவே யோசிப்பாங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஆனா சில நேரம் பேசும்போது பூராவுமே வந்து உண்மையா வெளிய வந்துருது. எல்லாரும் உண்மையா பேசுவாங்க. எப்பயாவது பொய் வரும்னு பேரு. ஆனா இது பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கனால, எப்பயாவது உண்மை வெளிய வந்துருது. அத உட்காந்து யோசிச்சுட்டு, என்னதான் எனக்கு ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்களா, இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல தான் அவங்க அம்மா வேற இருக்காங்களா. உடனே அவங்க வருவாங்க. இப்ப சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இப்ப என்ன சொல்வாங்க, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. இப்ப எப்படி பார்த்தாலும் நம்மலாம் வந்துட்டு ஒரு இதா தானே இருக்கோம். ரிச்சா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய இடத்துல தான் சம்மந்தம் பேசி வச்சிருக்கோம். அவளோட மானத்த எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, உன்ன கல்யாணம் பண்ணி குடுக்குற அதே இடத்துல தானே அவ அண்ணன கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவ ட்ராமா போட்டுட்டு இருக்கா. இப்ப அவ மானத்த நம்ம வாங்குறதுக்கு பத்தி ஒரு ஐடியா நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் மகளும் பேசி வச்சுப்பாங்க. அதுபடி இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மூஞ்சில குத்துனா அங்கங்க வீங்குனா காயமாகும்ல, அந்த மாதிரி வந்து ரெட் கலர்லயும் கொஞ்சம் ஆரஞ்சு கலர்லயும் எடுத்து அங்கங்க காயமான மாரி முகத்துல வந்து மேக்கப் போட்டுப்பாங்க. போட்டுட்டு இப்ப வந்து அப்படியே என்ன சொல்றது ரெக்கார்ட் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் வர மாதிரி வந்துட்டு பேசுவாங்க. இது மாரி அவ வந்துட்டு நாங்க அவள வந்து யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு தத்தி எடுத்து வளர்த்தோம். நல்லா படிக்க வச்சோம். நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம். என் பொண்ணுக்கு என்னென்னலாம் வாங்கி குடுத்தனோ அது எல்லாத்தையுமே அவளுக்கும் நான் வாங்கி குடுத்தேன். எல்லாமே நான் பார்த்தேன். இருந்தும் என்ன பிரயோஜனம்? பெத்த தாயா நான் இல்லாட்டி கூட அவள நான் வளர்த்த தாயா அவ்ளோ பிரியமா இருந்தேன். அவ எங்கள கொஞ்சம் கூட மதிச்சதே கிடையாது. என் பொண்ணுக்கு அமையிற வாழ்க்கைய அவ கெடுத்து விட்டுட்டா. இது எல்லாத்துக்கும் மீறி எங்க 2 பேரும் ரொம்ப காயப்படுத்திட்டு அவ வீட்ட விட்டே போயிட்டா. இப்ப யாரோ ஒருத்தரோட ரொம்ப வசதியான வாழ்க்கை கிடைச்ச உடனே நாங்க வளர்த்தவங்கள கூட தூக்கி
தூக்கி எறிஞ்சிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தம்மா, எங்களுக்கு நியாயமே கிடையாதா அப்படின்ற மாதிரி அம்மாவும் பொண்ணும் அழுதுகிட்டே அந்த வீடியோ ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் திடீர்னு அந்த வீடியோவை பார்ப்பாங்களா, பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கும். என்னென்னலாம் அநியாயம் பண்ணிட்டு இருக்குங்க இதுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். இதை வந்து ஹீரோவும் பார்ப்பாரு, தாத்தாவும் பார்ப்பாரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாத்தா கேட்பாரு. அப்போ ஹீரோ எப்பவும் சொல்வார், நம்ம எதுக்குமே பதட்டப்பட வேண்டியதே கிடையாது, அவள் ரொம்ப திறமையான பொண்ணு, நிச்சயமாக இதையும் அவள் ஃபேஸ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் வந்து என்ன நினைப்பாங்கன்னா வந்துட்டு லைவாக திரும்ப அவங்களும் வருவாங்க. வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ எல்லாருமே ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தான் எதை பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே இருப்பாங்கல்ல. அதனால் ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் எல்லாரும் என்ன திட்டிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது, நான் எப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவ ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியும் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்கவே மாட்டாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறத விட உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் ப்ளே பண்ணுறேன், அதை பார்த்துட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அப்படி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ எல்லார் வீட்லேயுமே கேமரா அதெல்லாம் இருக்க தானே செய்யுது. இவங்க வந்துட்டு அடாப்ட் பண்ணி இவங்க வளர்த்துட்டு இருந்தாங்களா, அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் நாளில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சொந்த பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க ஏதோ வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஹீரோயின் வந்து ஆசைப்பட்டது கேட்கும்போது, என் பொண்ணுக்கு வாங்குற விஷயமும் உனக்கு நான் வாங்குறதும் நீங்கள் 2 பேரும் அந்த அளவுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி இருக்காங்கல்ல, ஹீரோயினை வந்துட்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டு அவங்க கீழே விழுந்துருவாங்களா, அவங்கள எட்டி எட்டி உதச்சிட்டு அவங்கள ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கெஞ்சி கெஞ்சி கேட்பாங்க, என்னை வந்து அம்மான் நான் வந்து அம்மாவாக இருந்து வளர்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே கூட்டு வந்தீங்க, என்ன எதுக்காக கஷ்டப்படுத்துறீங்க, சாதாரண ஒரு பொருளுக்காக அவளுக்கு வாங்கி கொடுத்தது, நான் சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தானே ஆசைப்பட்டேன், அதுக்காக இப்படி என்னை கஷ்டப்படுத்துவீங்களான்னு கேட்டேன். வாங்கினா உன்னை கூட்டிட்டு வந்து வளர்க்குறதே வந்து அந்த காரணத்தில் அப்பா ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை கூட்டிட்டு வந்தது எதுக்குன்னே தெரியாமல் நீ இருந்துட்டு இருக்க, அதுக்கு என்ன பண்ண முடியும், உன்னை இங்கே வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக நாங்கள் பெத்த பொண்ணு மாதிரி நீ வந்துடுவியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ஹீரோயினை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்படியே ரொம்ப அழுது அழுது உட்காந்துட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ இப்போ எல்லாருமே பார்ப்பாங்க. இதுங்க ரெண்டுத்துக்கா மூஞ்சில ஏன் ஆடாது. உடனே இப்போ ஹீரோயின் வந்து கேட்பாங்க, இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல வேண்டியதே கிடையாது, என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்கன்னா எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இப்போ சொல்லிடுவாங்க. நேரில் அந்த லைவ்லேயே பேசி வீடியோவையும் ப்ளே பண்ணி காட்டியிருப்பாங்க. அங்கே பார்த்தோன்னா அம்மா பொண்ணுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. பொண்ணு என்ன பண்ணுவாங்க, வீடியோ ஆஃப் பண்ணலாம் வீடியோ ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ போய் ஆஃப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களால சுத்தமாக அந்த வீடியோவை ஆஃப் பண்ணவே முடியாது. ஏன்னா ஹீரோயின் தானே அதை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதை லைவாக கட் பண்ணலாம்னாலும் அதுவும் பண்ண முடியாது அவங்களால. எப்படினாலும் இவங்க கட் பண்ணாலும் ஹீரோயின் போடுறது போட்டுகிட்டே தானே இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கும். ஹீரோவும் தாத்தாவும் பார்த்தோன்னே தாத்தாக்கு ஹீரோனை ரொம்பவே பிடிச்சி போயிடுவேன், ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கா, அழகாக எல்லா பிரச்சனையும் கையாளுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீ கண்டிப்பாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ இவரே சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இன்னொரு பக்கம் இப்போ ஹீரோயின் சொல்லிடுவாங்க, இப்படி தான் வந்து நடந்தது, இதை நான் வந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தது கிடையாது, என்றைக்குமே வந்து என்னை வந்து தத்து எடுத்து வளர்த்தாங்க, ஆனால் வந்து எனக்கான நிம்மதி சந்தோஷன்றதை தாண்டி என்னை வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஒரு வழி இல்லாத வாழ்க்கையாகவே அது இருந்தது கிடையாது, இதுக்கு நான் அந்த இடத்துல இருந்திருந்தா கூட நான் நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் ரொம்ப இதாக பேசுவாங்க. இப்போ இது பெரிய நியூஸாக போயிடும், இவங்க பண்ணதுக்காக ஹீரோயின் பண்ண வேலை மாதிரி எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறன்ற பேரில் எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க, இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கான நடவடிக்கை எடுத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவ்வளோதான், இப்போ இவங்க வாண்டடாக இவங்களா போய் சிக்கின மாதிரி ஆகிடும். இப்போ இது போலீஸ் கேஸாகவே ஆகிடும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பிள்ளையை தத்து எடுத்துகிட்டு போய் அவளை இதை இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கீங்களா, இப்போ அதெல்லாம் வெளியே வந்துருச்சு, இனிமேல் உங்கள் 2 பேரும் நீங்கள் வெளியவே இருக்க முடியாது, உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவையும் பொண்ணையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துருவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவளை வளர்த்தது அவளை கஷ்டப்படுத்துறதுல நான் தான், அந்த வீடியோவில் கூட நான் மட்டும் தானே இருக்கேன், என் பொண்ணு அதில் இல்லை அதனால் என் பொண்ணு நீங்கள் வந்து எதுவும் பண்ணாதீங்க, அவளை விட்டுருங்க, அவள் தெரியாமல் பேசிட்டா அப்படின்னு சொல்லவும் அவளும் அந்த வயசு பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்பாங்க. அதனால் நாங்கள் அவளை மட்டும் விடுறோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாவை இப்போ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உடனே இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ செம்மக்கும் வந்துடும், இப்போ நான் சும்மாவே உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாரும் ஆஃபீஸ் போவாங்க. அந்த பெரிய கம்பெனியில் இப்போ எல்லாருமே ஒன்றா வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நல்ல ஒரு டிசைனராக இருப்பாங்க, அதாவது ஜுவல்லரிலாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நல்ல டிசைனராக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதில் என்னென்னா, இப்போ இந்த டிசைன் வேலைலாம் பார்க்குறாங்கல்ல, அதில் வந்துட்டு யாரோட டிசைன் வந்து செலக்ட் ஆகுதோ அவங்களுக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து காசு கிடைக்கும்னு சொன்னோன்னே இவங்க வந்துட்டு இப்போ ஹீரோட ஆஃபீஸ்க்கு அதனை வேலை பார்க்குறாங்க, அந்த டிசைனர் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டிசைன்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதே இடத்துல தான் இவர் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிற பேரில் வந்துட்டு அது வந்து அந்த பொண்ணு இருக்குல்ல, தங்கச்சி பொண்ணு, அதுவும் வந்துட்டு அங்கேயே தான் வேலை பார்த்துட்டே இருக்கும். அது என்ன நினைக்கணும்னா, நிறைய டிசைன் போட்டு பார்க்கும், அது எதுவுமே வராது, இவ்வளோ முயற்சி பண்ணுறதுக்கு பேசாமல் அவள் செஞ்ச வேலையை நம்ம செஞ்சதை திருடி எடுத்துட்டா என்ன அப்படின்ற மாதிரி அதுக்கு தோணும். அது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அதுக்கெல்லாம் அது எல்லாமே பண்ணி முடிச்சிடும். இப்போ அந்த மீட்டிங்கான நாளும் வந்துடும். யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் வரைஞ்ச டிசைன் இருக்குல்ல, அதுதான் வந்து கண்டிப்பாக கரெக்டாக வந்து செலக்டே ஆகும். செலக்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா அது யார் வரைஞ்சதுன்னு கேட்கும்போது கரெக்டாக அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த லேடியோட பொண்ணு, அது எந்திரிச்சு நிற்கும். இப்போ ஹீரோயினுக்கே அதிர்ச்சியாக இருக்கும், ஹீரோக்கும் அப்படி தான் இருக்கும். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறவருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், பரவாயில்லையே நீ இந்த அளவுக்கு திறமையானவளான்னு சொல்லிட்டு அவர் வேற அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டே இருப்பார். ஆமாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும். ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்னோடது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே நம்ப மாட்டாங்க. ஹீரோ நம்புவாரானா, ஆனால் இது எப்படி அவகிட்ட போச்சுன்னு தெரியலன்ற மாதிரி இப்போ எல்லாருமே முழிச்சிட்டே இருப்பாங்க. இவ எப்போவுமே இப்படி தான், சின்ன வயசுலேருந்தே இப்படி தான், அவளை நாங்கள் வளர்த்துருக்கோம், என்னென்னமோ பண்ணியிருக்கோம், ஆனால் நான் எதெல்லாம் வச்சிருக்கணும் அது எல்லாமே அவளுதுன்னு சொல்லுவா, அவளோட குணமே அதுதான் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிடும். ஹீரோனுக்கு இந்த இடத்துல இது எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாது. ரொம்ப நேரம் இப்போ எல்லாரும் பார்த்தவங்க வந்து இதை ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கே
ஹீரோயினுக்கே வந்துருவாங்க. கடைசியில ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வந்துரும். யோசிச்சு பார்த்துருவாங்க. அப்பவும் அவங்க கூலா இருந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்டின்னா வந்துட்டு, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அது என்னோடதுன்றத நான் உறுதியா சொல்றேன்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப அந்த பொண்ணு அந்த லேடியோட பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறாருல்ல, அவருக்கே இப்போ ஒரு குழப்பமா இருக்கும். இவ இவ்ளோ உறுதியா சொல்றான்னா ஒண்ணும் புரியலையேன்ற மாரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட ஒரிஜினல் கேரக்டர் இவருக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல இந்த பொண்ணு வந்துட்டு ஒவ்வொன்னும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இங்க நேர்ல அவர் உட்கார்ந்திருக்காரு. இதுவரைக்கும் நடந்த பிரச்சனையில அவர் இல்லல்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் இங்க உட்கார்ந்திருக்காரு. இந்த டைம் பார்த்து ஹீரோயினி வந்து நீ எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹீரோயினுக்கு யாரும் அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்காது. அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிசைன நான் பண்ணது கம்ப்யூட்டர்ல தான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அது ஒரு டிசைன் பண்ணி முடிச்ச உடனே அந்த டிசைனுக்குள்ளேயே என்னோட பேர வந்து நான் சிம்பிளா போட்டு வச்சிருப்பேன். அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நான் வந்துட்டு அத சிஸ்டத்துல வச்சு பார்த்தாலும் சரி, ஜூம் பண்ணி பார்த்தாலும் சரி, அதுல வந்துட்டு என்னோட சிம்பல் வந்து நான் போட்ட மாரி அதுல இருக்கும். அதுதான் நான் பண்ணதுக்கான அடையாளம். இது மட்டும் கிடையாது. நான் பண்ற எல்லா டிசைனுக்குமே அந்த மாரி நான் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, உடனே இப்ப இவ்ளோ பெரிய மீட்டிங்ல எல்லாரும் வச்சு அத ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. கரெக்ட்டா ஹீரோயின் சொன்ன மாரி தான் இருக்கும். உடனே இப்ப எல்லாருக்குமே ஒரு மாரி ஆயிடும். கொஞ்ச நேரத்துல நம்ம தப்பான ஆள தேர்ந்தெடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்ப ஹீரோயினுக்கே வந்துட்டு அந்த மில்லியன் கணக்குல பிரைஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் குடுத்து அவங்களே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்ப அவங்களே வந்து இது பண்ணுவாங்க. இப்ப இது இது இவ்ளோ பெரிய இடமா இருக்கனால யாரும் எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. இதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டிங் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருப்பாங்க. அவங்க வெளிய வருவாங்களா, வெளிய வரும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணும், வேகமா வந்து ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுரும். தள்ளி விட்டோனே, "என்ன இந்த மாரி கஷ்டப்படுத்தவே உனக்கு யார் அனுமதி குடுத்தது?" அப்படின்ற மாரி இப்ப ஹீரோயின் கோவமா கேட்பாங்க. உடனே வந்துட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துருவாரு. வந்தவரு பார்த்தீங்கன்னா, "அவகிட்ட இனிமே நீ இந்த மாரி நடந்துக்கிட்ட அப்படின்னா, அது உனக்கு நல்லதா இருக்காது." அப்படின்ற மாரி ஹீரோவும் மிரட்டுவாரு. உடனே கரெக்ட்டா அந்த இடத்துக்கு இத கல்யாணம் பண்ணிக்க போற அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவர் வந்து நிப்பாரு. உடனே இது வேக வேகமா போய் அவர் கைய புடிச்சுக்கிட்டு, "நல்ல வேளை நீங்க வந்தீங்க. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை எவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்க பார்த்தீங்களா? உங்க அண்ணன்றதுனால என்னால அவர எதுவுமே பேச முடியல. அவர் எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு." அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவரு எதுவுமே பேச மாட்டாரு. ஒரே வார்த்தை தான் சொல்லுவாரு. "நம்மளுக்கு கல்யாண என்கேஜ்மென்ட் நடக்கிறதா இருந்ததுல்ல, அத இதே இடத்துல கேன்சல் பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. "ஹனி நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படின்ற மாரி இதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா போயிடும். வந்துட்டு அவர்ட்ட கெஞ்ச ஆரம்பிச்சுரும். "எதுக்காக இப்படிலாம் சொல்றீங்க? உங்கள கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். "என்ன டச் பண்ணாத." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரா? உடனே வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, "கல்யாணத்த முடிவு பண்ணிட்டு இப்படி வேண்டான்னு சொல்லக்கூடாது. அது தப்பு இல்லையான்னு?" சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "லா படி கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேருக்குமே அதுல உரிமையும் இருக்கு. அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாட்டி கூட அந்த கல்யாணம் வந்து செல்லுபடி ஆகாது. அப்படின்ற பட்சத்துல இப்ப மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லன்னா, அந்த கல்யாணம் நடக்காது." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நீங்க பாயிண்ட்ஸ் ஏத்திட்டே போயிட்டீங்க. இன்னும் 1, 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. நீங்க வந்துட்டு ரியல் வேர்ல்டுக்கு போறதுக்குன்னு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தாங்காது. உடனே இவங்க 2 பேரும் வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்ப இவ பண்ண வேலைக்கு தான் இப்ப அவனா வந்துட்டு அவனுக்கா புத்தி வந்துருச்சு. இப்ப நேர்ல இருந்து பார்த்துட்டாருல அவரோட கேரக்டர் என்ன அப்படின்றத. அதனால அவருக்கு சுத்தமா புடிக்கல. அப்ப இவ்ளோ நாளா நம்ம தான் வந்து முட்டாளா இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவருக்கு புரிஞ்சிரும். பார்த்தீங்கன்னா, இப்ப வேக வேகமா இந்த பொண்ணு வந்து கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துரும். வந்த உடனே என்ன சொல்லணும்னா, அவங்க அப்பாட்ட வந்துட்டு சொல்லும். இப்ப அங்கேயே வந்து ஹீரோன்ட்ட சொல்லிட்டு வந்துரும். "உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன்னு" சொல்லிட்டு வந்துரும். வீட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாட்ட கைய பிடிச்சுட்டு அழுவும். "இந்த மாதிரி அவ என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டா தெரியுமா? அவளால என்கேஜ்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரு மாப்பிள." அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "அவ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. அவள நான் என்ன பண்றேன்னு நீ பாரு. நீ கவலைப்படாத." அப்படின்ற மாரி அவங்க அப்பா வேற அவருக்கு சப்போர்ட் வேற. ஏன்னா இது என்ன பண்ணுதுன்னே தெரியாம இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப மறுநாள் என்ன பண்ணுவாங்க, ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அங்க வந்து ஒரு ஆள் செட் பண்ணிடுவாரு. ஹீரோயினோட அப்பா. அவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு செடிக்கு வந்து அதாவது உள்ள வளர்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த செடி அதாவது குரோட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செடிக்கு வந்து சுடுதண்ணிய கொண்டு போய் ஊத்திக்கிட்டு இருப்பாரு. இத பார்த்தோனே ஹீரோயின் வந்துட்டு, "அந்த செடிக்கு போய் சுடுதண்ணிய கொண்டு போய் ஊத்துறியே, அந்த செடி என்ன ஆகும்?" அப்படின்ற மாரி கேட்டுட்டே இருப்பாங்களா. டக்குனு இவரு என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் கைய மடக்கி புடிச்சு அவங்கள தூக்கிட்டு போறதுக்காக பிளான் பண்ணுவாரு. உடனே வந்து ஹீரோயின் "ஹெல்ப்! ஹெல்ப்!" அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாரும் வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் இவர போட்டு அடிக்கிறதுக்காக போவாங்க. பார்த்தா இவர் ஹீரோயின தூக்கிட்டு போலாம்னு நெனைப்பாரு. அதுக்குள்ள எல்லாருமே வந்து ஹீரோயின காப்பாத்திருவாங்க. அந்த டைம் தான் இந்த நேரத்துல இப்படி இந்த இத பயன்படுத்தி ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயின் மேல பழி போடுறதுக்காக வேற ஒரு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் மாத்தி வச்சிரலாம், எடுத்தரலாம் அப்படின்ற மாரி பண்ணுவாரு. அத எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோவோட ஆளுங்க வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. கரெக்ட்டா இவர் அத பண்ணும்போது, ஏன்னா பண்றதுக்கு முன்னாடி பிடிக்கிறத விட பண்ணும்போது கரெக்ட்டா வந்து புடிச்சுட்டோம் அப்படின்னா, அவர் மாட்டிப்பார்ல. அதனால அவர மடக்கி புடிச்சுருவாங்க. அவ்வளோதான். இப்ப ஹீரோயினோட அம்மாவ ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப பொண்ணுக்காக இவர் இந்த வேலை பண்ண வந்தார்ல, ஆஃபீஸ்ல அவள வந்து கெட்ட பேர் உண்டாக்கி அவள வெளிய தொரத்தணும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும்னு நெனச்சு இவர் இந்த வேலை பண்ண வந்திருப்பாரு. ஸோ இப்ப ஹீரோயின் கிட்ட முரட்டுத்தனமா நடக்க அந்த ஆளையும் புடிச்சுருவாங்க. ஹீரோயினோட அப்பாவையும் புடிச்சுருவாங்க. ஒரு அப்பான்னு தெரியாம ஒரு அப்பா கிட்டயே நீ இந்த அளவுக்கு நடந்துக்கிறீல, நீ எல்லாம் எப்படி உருப்பட போற? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுவாரா. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, லா படி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பொண்ண வந்து வளர்க்குறோன்ற பேர்ல கூட்டிட்டு வந்துட்டு அவள கஷ்டப்படுத்தி உங்க சொந்த பொண்ணோட ஒரு பிரச்சனைக்காக அவள நீங்க இந்த மாரி பண்ணணும்னு நெனச்சதே வந்து பெரிய தப்பு. ஸோ நீங்கலாம் வந்து அப்பா, அம்மாவா இருக்கிறதுக்கே வந்து தகுதி இல்லாதவங்க. அப்படின்ற மாரி ஹீரோயின் எல்லாத்தையுமே பேசிருவாங்க. அதனால அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிடும். இப்ப அவர் என்ன பண்ணி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. அவர அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. இதுல அதுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். அம்மாவும் இவளால ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்பாவும் இவளால ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இவள சும்மாவே விடக்கூடாதுன்னு திரும்பவும் திருந்தாம அது என்ன பண்ணும், ஹீரோயின இப்ப வந்து ஆள விட்டு தூக்கிட்டு வர சொல்லிடும். அதனால ஹீரோயின கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்களா. அப்ப ஹீரோயினுக்கு மயக்கம் தெரிஞ்சு முழிக்கும்போது பார்த்தோம்னா, அது சொல்லும், "இதுக்கப்புறம் நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு" சொல்லும்போது, "இப்ப நீ என்ன பண்ண போற? நான் இல்லாத மாரி நீ என்ன ஆக்க போறியா? அதனால உனக்கு என்ன பிரயோஜனம்? எதுவுமே நடக்க போறது கிடையாது.
கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு அந்த மைண்ட் வைஸ் பேசும்ல, அது வந்து என்ன சொல்லணும்னா பாயிண்ட்ஸ் வந்து இப்போ எல்லாமே நிறைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா வந்து அவ உன்னை மிரட்டிட்டு தான் இருக்கா, அவளால உன்னை எதுவும் பண்ண முடியாது, அதனால நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் வேற வந்து சொல்லிட்டே இருக்கும். ஹீரோயின் உடனே தைரியமா இருப்பாங்க. நான் இந்த அளவுக்கு இருந்தும் உனக்கு என் மேல பயம் இல்லாம போயிடுச்சுல, எனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை நீ வந்து கெடுத்து விட்டுட்ட. அந்த அந்த மாப்பிளோட அண்ணனையும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கலாம்னு பிளான் பண்றியா? அது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. இந்த இடத்துலயே உன் கதையை நான் முடிச்சு விட்டா யாருக்கு என்ன தெரிய போகுது? அதுக்கப்புறம் நானும் கூட எங்க அப்பா அம்மா இருக்க இடத்துக்கே கூட போயிடுவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்ற மாரி முட்டாள்தனமா அது பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும். இது வரைக்கும் நடக்காது அப்படின்ற ஒரு குரல் கேட்கவும் எல்லாரும் ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தா, அங்க வந்துட்டு இத கட்டிக்க போற மாப்பிள இருக்காருல்ல, அவர் நிப்பாரு. இவர பார்த்தோனே அப்படியே திரும்பவும் நடிக்க ஆரம்பிச்சுரும். இல்ல நான் தெரியாம இத பண்ணிட்டேன். எனக்கு வந்து நீ என்ன விட்டு பிரிஞ்சு போனோனே எனக்கு மூளையே வேலை செய்யல. அதுல தான் இந்த மாரிலாம் தப்பு பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ற மாரி சொல்லவும், இன்னும் நீ பேசுறதெல்லாம் நான் நம்பிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்ற மாரி கேட்டவரு, இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்வாருன்னா, இதுக்கு முன்னாடி உன்ன நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல தான் எல்லா தப்புன்னு சொல்லிட்டு நான் நினைச்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஆனா இப்ப தான் தெரியுது இவ என்னென்ன வேலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவர நான் கவனிச்சுக்கிறேன். அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரா, இந்த இடத்துல போலீஸ் போலீஸ்ன்னு ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சுருவாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, எது போலீஸா? நான் உன்ன காப்பாத்த தான் வந்தேன். என்ன எதுக்கு போலீஸ்ல புடிச்சு குடுக்கணும்னு நினைக்கிறேன்? இப்ப தான் உன்னால நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். திரும்பவும் அத பண்ணாத. அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. இவங்க போலீஸ் போலீஸ்ன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவருக்கே என்ன பண்ணுன்னு தெரியாது. அந்த நேரத்துல பார்த்து ஹீரோவும், போலீஸும் எல்லாருமே வந்துருவாங்க. ஹீரோயின கட்டவிழ்த்து விட்டுருவாங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண போவாங்க. அப்ப அவரே சொல்லிடுவாரு, ஹீரோ இவர் வந்து காப்பாத்த வந்ததுன்னு தெரியும்ல. அப்ப இந்த லேடிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண தான் செய்யணும்னு சொல்லிட்டு, நீ எதுக்கும்மா இந்த தப்ப பண்ணிட்டு உங்க அப்பா, அம்மா கூட போணும்னு நினைக்கிற? தப்பு பண்ணாமயே போய் அங்க இருமா அப்படின்ற மாரி, இப்ப அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்னா இது மேல இது டைரக்ட்டா எதுவும் தப்பு செஞ்ச மாரி வந்துட்டு எந்த சாட்சியும் இதுல எதுவும் இல்ல. இப்போதைக்கு அது கிடைச்சிருச்சுல்ல. அதுக்கு நீயா ஏற்படுத்தி குடுத்துட்ட. நீ வா ஜெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ண வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. மாப்பிள இருக்கார்ல, அவர் அண்ணன்கிட்ட வந்து என்ன சொல்வாருன்னா, நல்ல வேளை நான் இந்த பொண்ண பத்தி உண்மைய தெரிஞ்சுக்காம அவள கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா என் வாழ்க்கை என்ன ஆகியிருக்கும்? நீங்க 2 பேரும் தான் என் வாழ்க்கையவே காப்பாத்திருக்கீங்க. அப்படின்ற மாரி இப்ப அவரும் திருந்திருவாரு. இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்களா, அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இப்ப நம்ம போய் ஆகணும். நாவல் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. கரெக்ட்டா ஹீரோவோட கைய வந்து அவங்க புடிச்சுப்பாங்க. இப்ப அதாவது இப்ப அவங்க ரியல் வேர்ல்டுக்கு வரப்போறாங்க. ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைஞ்சிருச்சு. அப்பன்னு பார்த்துட்டு அவங்க ரியல் வேர்ல்டுக்கு வந்து நிப்பாங்க. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவங்க ரியல் வேர்ல்டுல வந்து ஹீரோயின் கேரக்டரா ஒருத்தவங்க இருந்தாங்களா, அந்த மாரி ஒரு பொண்ணுக்கு இதே மாரி ஒரு அநியாயம் நடந்திருக்கும். அந்த இடத்துல இருந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ண வந்து காப்பாத்திருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு என்ன சொல்லும்னா, என்னோட லைஃப்ப வந்துட்டு நீ வந்து சேவ் பண்ணியிருக்க. எனக்கு எவ்வளோ அநியாயம் நடந்துட்டு இருந்தது. எனக்கு நியாயம் வாங்கி குடுத்துட்ட. நீ உண்மையிலேயே ஒரு நல்ல லாயர் தான். அப்படின்ற மாரி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கும். இத சொல்லி முடிச்சுட்டு அது மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு மயக்கம் தெரிஞ்சு எந்திரிப்பாங்களா, இப்ப ஹீரோவும் அங்க தான் எந்திரிச்சு நிப்பாரு. எந்திரிச்சு நிக்கும்போது அவருக்கும் என்னென்னமோ நடந்த மாரிலாம் இருக்கும். இப்ப அதுவும் அவங்க 2 பேரும் ஸ்டார்ட்டிங்ல எங்க மயக்கம் போட்டு அந்த ஆஃபீஸ்ல விழுந்தாங்களோ, அதே இடத்துல அதே ட்ரெஸ்ல 2 பேரும் எந்திரிச்சு நின்னுட்டு இருப்பாங்க. இத பார்த்தோனே இப்ப என்ன ஆச்சு அப்படின்ற மாரி அவருக்கு ஒண்ணுமே புரியாது. நாவல்ல கூட கிரைம் நடக்கக்கூடாது. கிரைம் எங்க நடந்தாலும் நம்ம 2 பேருமே வந்துட்டு போராடி அவங்களுக்கு நியாயத்த வாங்கி குடுக்கணும். கதைகள்ல கூட யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது. அப்படிதான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, ஹீரோக்கு ரொம்பவே ஹீரோயின் அந்த கதை மூலியமாவே புடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அதோட ரியல் வேர்ல்ட்லயும் அவங்க 2 பேரும் இப்ப வெளிய வந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ற மாரி ஒரு காமெடி டிராமாவா கொண்டு போய் தான் அந்த டிராமாவ இங்க முடிச்சிருப்பாங்க. இன்னொரு நல்ல டிராமால சந்திக்கலாம்.